ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் கூகுள் டெவலப்பர் டீம்ஸ் மூலமாக ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்டில் நம்மளுடைய அல்காரிதத்தை யூஸ் பண்ணி நம்மளுடைய பிஹேவியரை அனலைஸ் பண்ணுது. எப்படின்னா, நம்ம எங்கே போகிறோம், எப்போ போகிறோம், நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, கூடவே நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுது. இந்த ட்ராக்கிங் பண்ணுறது நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இதை லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இந்த அப்டேட் பண்ணினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சரி, முதல்ல பண்ணின அந்த ட்ராக்கிங்க்கும் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, முதல்ல எப்படி இருந்ததுன்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை அனலைஸ் பண்ணி நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்கோம், எங்கே போகிறோம், எங்கே பேமெண்ட் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய ஆக்டிவிட்டீஸையும் மானிட்டர் பண்ணி இப்போ சொன்ன இந்த டேட்டா ஓகேங்களா, இது எல்லாத்தையும் இந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணும்னா கூகுளுடைய சர்வருக்கு அனுப்பும். இதுதான் எப்பவுமே நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் கூகுளுடைய சர்வருக்கு அனுப்பும். இப்போ கூகுளுடைய சர்வருக்கு அனுப்பிச்சு கூகுள் இதை அனலைஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி விளம்பரங்கள் வரணும் அப்படிங்கிறத அங்கிருந்து டிசைட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தது இவ்வளவு நாளாக. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்டில் சேம் இப்போ சொன்ன எல்லாமே என்னது, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை அனலைஸ் பண்ணி நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நம்மளுடைய லொக்கேஷன் எல்லாம் ட்ராக் பண்ணி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி கூகுள் சர்வருக்கு அனுப்பாம நம்மளுடைய மொபைல்லையே வச்சு நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை முடிவு பண்ணுது. இதனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரைவசி இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா கூகுள் சர்வருக்கு அனுப்பும் பொழுது நம்மளுடைய பிரைவசி பாதிக்கப்பட்டுச்சு, நம்ம பிரைவசி ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய மொபைல்லையே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறப்போ பிரைவசிங்கிறது ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ட்ராக்கிங் ரொம்ப அளவில் குறைஞ்சிருக்கு ஓகேங்களா. ஆனால் விளம்பரங்கள் இது மூலமாக ரொம்ப அதிகமாக நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு மொபைல்லையும் அது நம்மளுடைய மொபைல்லையே முடிவு பண்ணும் பொழுது நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறோம், ஸோ தட் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்ம மொபைல்லே டிசைட் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு விளம்பரங்கள் அதிகமாக வரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்டை நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணி நமக்கு விளம்பரங்கள் வர்றதை எந்த அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம போன செட்டிங்ஸ் தான், பட் அப்டேட்டை மட்டும் நம்ம குறைக்க போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரே மாதிரி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கூகுள்னு இருக்கும், கூகுளில் கிளிக் பண்ணிக்கங்க. கூகுளுக்குள்ளே ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆல் சர்வீசஸ்க்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே ஆட்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஆட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே தான் இந்த அப்டேட்டை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்ஸ்க்குள்ளே ஆட்ஸ் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆட்ஸ் ப்ரைவசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆட் டாபிக்ஸ் அண்ட் ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ், மூணாவது ஆட் மெஷர்மெண்ட். இப்போ இந்த ஆட் டாபிக்ஸ்னால் என்னென்னா, இந்த ஆட் டாபிக்ஸ் உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அண்ட் ப்ரௌஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப்பில் டெக் வீடியோஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக் டாபிக் சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு விளம்பரங்கள் வரும். இதே ஷாப்பிங் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபர்ஸு, நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது சம்மந்தமாக விளம்பரம். அதாவது என்ன மாதிரி விளம்பரங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் டாபிக். அதுக்கு தகுந்த மாதிரியான விளம்பரங்களை கொடுக்கறது, ரிலவெண்ட் ஆடை கொடுக்கறது. இது ஆன் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விளம்பரங்களை கொடுக்கும். அதனால ஆட் டாபிக்ஸை கிளிக் பண்ணி அலோவ் ஆட் டாபிக்ஸ்ன்னு இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலே டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. நெக்ஸ்ட்டு ஆப் சஜஸ்டட் ஆட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷாப்பிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஷூ தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் அப்ளிகேஷனில் ஷூ தான் உங்களுக்கு இப்போ பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமோ இல்லை கேம்ஸ் அப்ளிகேஷனோ யூடியூப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்கள் ஷூ விளம்பரம் வரும். ஸோ அந்த ஆப்
அப்ளிகேஷனோட சஜஸ்டட் ஆடுங்கிறது இதுதான். நீங்கள் ஷாப்பிங் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஃபஸ்ட்டாக பார்த்த டாபிக்ஸ், ஆட் டாபிக். செகண்டாக இருக்கிறது அப்ளிகேஷன் சஜஸ்டட் ஆடுங்கிறது நீங்கள் அந்த ஷாப்பிங்குள்ளே எந்த பொருளை பற்றி தேடுற அப்படிங்கிறத கணிக்கிறது தான் இந்த சஜஸ்டட் ஆட். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணீங்களோ அதில் உங்களுக்கு என்ன ஷாப்பிங் பிடிக்குதோ அப்படிங்கிறத கொடுக்குறது. ஓகேங்களா, இது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தட் இப்போ அப்ளிகேஷன் சஜஸ்டட் ஆட்ஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே அது அலோவில் இருக்கும், டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது ஆட் மெஷர்மெண்ட், இதுவும் ஆனில் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இது என்னென்னா, ஒரு விளம்பரங்கள் வருதுன்னா அந்த விளம்பரங்களை கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி அது சொல்லியிருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத மெஷர் பண்ணும். இல்லை ஃபுல்லாக நீ பார்த்தியா, இல்லை இந்த விளம்பரத்தை ஸ்க்ரோல் பண்ணி விட்டியா, ஸோ அந்த விளம்பரம் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணி விளம்பரத்தின் மூலமாகவும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான விளம்பரங்களை கொடுக்கறதுக்கு இந்த ஆட் மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் மெஷர்மெண்ட் எனேபிள் இருக்கும், டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த மூணையும் டிசேபிள் பண்ணிட்டோம்னா இப்போ கொடுத்த அப்டேட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது ரீசெட் அட்வர்டைசிங் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்க. உடனே கன்ஃபார்ம்னு சொல்லி கேட்கும். கன்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பெயரில் ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த விளம்பரங்களை எல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். அப்படி ஸ்டோர் பண்ணிகிட்டே வரதை நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். ரீசெட் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விளம்பரங்கள் எல்லாம் ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலோட நேம் வந்து எல்லா விளம்பர ஐடிக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபைலோட ஐடியை எடுத்து தான் நம்மளுக்கு விளம்பரங்களை கொடுத்துட்ருக்குது. நார்மலாக இது கூகுள்குள்ளே நடக்கிற விஷயம். இப்போது ரீசெட் அட்வர்டைசிங் ஐடினா அந்த ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம பிடிச்ச விளம்பரங்கள் எல்லாமே இருக்கும். அந்த ஃபைலோட ஐடியை சேஞ்ச் பண்ணோன்னவே இது வரைக்கும் ஓல்டு ஃபைல் நேமை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நிறைய விளம்பரங்கள் வந்து நம்மளுக்கு வராது. ஏன்னா புது ஐடியா நம்ம மாற்றினதால அதுக்காக கொடுக்கறதா இந்த ரீசெட் அட்வர்டைசிங் ஐடி. சரிங்களா, அதுக்கு அடுத்ததாக கீழே இருக்குது பாருங்கள், டெலீட் அட்வர்டைசிங் ஐடியை கிளிக் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆகும். நிறையா நம்மளுக்கு பிடிச்ச விளம்பரங்களை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபைலை டெலீட் பண்ணுறது தான் கீழே இருக்கிற டெலீட் அட்வர்டைசிங் ஐடி. மேலே இருக்கிறது அதோட நேம் மாற்றுறது தான். இப்போ ரெண்டுமே இது ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு விளம்பரங்கள் வர்றது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். இது மறுபடியும் எப்போ வரும்னா, இப்போ நம்ம டெலீட் பண்ணிட்டோமா, இதுக்கப்புறமா ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி நமக்கு பிடிச்ச விளம்பரங்களை எல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஒரு மாதம் 2 மாதம் ஆகுன்னு வைங்க. இந்த 2 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் உங்களுக்கு அடிக்கடி விளம்பரங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ மறுபடியும் இதே இடத்துல வந்து ரீசெட்டையும் டெலீட்டையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் உங்கள் விளம்பரங்கள் வர்றது குறையும். ஓகேங்களா, கூகுளை பொறுத்தளவு ட்ராக் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு விளம்பரங்கள் கொடுக்க ட்ரை பண்ணும். அது நீங்கள் ஃபுல்லாகுதுன்னா இங்கே வந்து நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விளம்பரங்கள் குறையும். அது மாதிரி 1 or 2 months இப்படி மாற்றி பண்ணால் மட்டும்தான் உங்கள் விளம்பரங்கள் வராமல் நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களை தந்திருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.